சத்தமாக சொல்லணும். அப்புறம் வேற என்ன சாப்பிட வந்திருக்கோம்? ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். திருவாதிரை திருவிழா 4வது நாள். இன்றைக்கி நான் ஒரு 8 o'clock போல் தான் வீட்டிலேருந்து கிளம்புனேன். எப்போவுமே 7:30க்கெலாம் கிளம்பிடுவேன். உள்ளே போய் சாமி அலங்காரம்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக நேராக உள்ளே கூட்டிகிட்டு போவேன். ஆனால் இன்றைக்கி அது மாதிரி போகும்போதே ஒரு வாரமாகவே திருவிழானாவே இந்த ராட்டினம் இதெல்லாம் வந்துடும். ஜம்பிங்லாம் அவனை ஏமாற்றி கூட்டிகிட்டு போக முடியல. இன்றைக்கி சரி லேட் ஆகிடுச்சுன்னா அவனை விளையாட விட்டுட்டேன். விளையாண்டவுடனே எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்கவும் சரி பக்கத்தில் இருக்க கடையில் காளான் 65 வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சுட்டு 8:35 ஆயிடுச்சு. சரி ஓகே, புறப்பாடு ஆயிரும், இன்றைக்கி நம்ம சாமியை பார்க்க முடியாது, மெதுவாகவே போவோம்னு நினச்சிட்டு மெதுவாகவே தான் போனேன். கரெக்டாக ஆனால் நான் உள்ளே போனேன், என்ட்ரானே சாமி புறப்பாடு ஆச்சு. தீபாரதனை பார்க்க முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் கரெக்டாக இன்றைக்கி தீபாரதனை பார்த்துட்டேன். சாமி 8:45க்கு தான் புறப்பாடே ஆச்சு. இன்றைக்கி அலங்காரம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நேற்று அமர்ந்த குளத்தில் இருந்தாங்களா, இன்றைக்கி நின்ற குளத்தில் ஒரு காலை தூக்கி காதில் தோடு மாட்டுவாங்கள்ல நடனத்தில், காளி கூட நடனம் ஆடி சிவபெருமான், அந்த மாதிரியான அலங்காரம் தான் இன்றைக்கி வச்சுருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சரி ஓகே, ஃபஸ்ட்டு 2 சுற்று சுமாராக தான் இருக்கும் கச்சேரிங்கிறதுனால பேக் சைடு போய் நம்ம இன்றைக்கி என்ன நிகழ்ச்சி அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே கிளம்பிட்டேன். இன்றைக்கி சொற்பொழிவு அப்புறம் பக்தி பாடல்கள் நடந்துகிட்டு இருந்தது. நான் போகும்போது சொற்பொழிவு முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி. அதுக்கப்புறம் 2வது நிகழ்ச்சியாக இது பக்தி பாடல்கள் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு திரும்ப நடன மண்டபத்துக்கே போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கரெக்டாக வந்துட்டு இருக்கும்போதே பவர் ஆஃப் ஆயிடுச்சு. பவர் ஆஃப் ஆகவும் நல்லா அந்த விளக்கு லைட்டு வெளிச்சத்துக்கு லைட்டாக இருக்கிறதுல வீடியோ நல்லா சூப்பராக இருந்தது. சரி கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த மாணிக்க வாசகர் இவர் தான் புறப்பாடு ஆகும். அந்த நடன மண்டபம் நடனம் ஆடி முடிச்சுட்டு ஊஞ்சலில் தீபாரதனை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாணிக்க வாசகரை வச்சு தான் திருப்பள்ளி அழித்து திருவம்பாவை பாட்டெல்லாம் பாடுவாங்க டெய்லி. அது ஒரு நாள் ரொம்ப லேட் ஆகுங்கிறதுனால நான் வீட்டுக்கு வந்துடுறது, ஒரு நாள் இருந்து பார்க்கணுன்னு நினச்சிட்ருக்கேன். ஒரு நாள் கூட இன்னும் நான் இருந்து பார்த்ததில்ல. நடனம் இன்றைக்குமே அருமையாக இருந்தது. நல்லா க்ளோஸ்அப்பில் கொண்டு போய் எடுக்கும்போது அவ்வளோ அருமையாக இருந்தது. இன்றைக்கி 4வது நாள் இப்படி தான் போச்சு திருவாதிரை திருவிழா. நாளைக்கு எப்படி போச்சுங்கிறத நாளைக்கு வீடியோவில் நான் கேப்சர் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். நாளைக்கு பொம்மலாட்டம் நிகழ்ச்சி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை நான் வீடியோ கேப்சர் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள் வீடியோவை. நீங்கள் இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.